அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட ஆனிக்ளைன் மெக்கானிக்கல் வாட்ச். இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா, பிரேஸ்லெட் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாவே இருக்கு. அது என்னோட ரிஸ்ட்டுக்கு சைஸ்க்கு சரியா இல்ல. அத தான் நம்ம இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ண போறோம். நெறைய பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா, இந்த அட்ஜஸ்ட் பண்றதுக்கான டூல்ஸ் நெறைய அவங்க வீட்ல இருக்காது. அப்ப சிம்பிளா நம்ம எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இன்னொன்னு இது வந்து ஒரு மெக்கானிக்கல் வாட்ச். இது என்னன்னா, கையில கட்டுனோம் அப்படின்னா, அது ஓட ஆரம்பிக்கும். ஆனா நம்ம டைம் மட்டும் செட் பண்ணி வைக்கணும். ஏன்னா, எப்ப நம்ம கழட்டி வைக்கிறோமோ, அப்ப அது ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம எடுத்து கையில போடும்போது அது ஓட ஆரம்பிக்கும். அப்ப நம்ம டைம் மட்டும் சரி பண்ணிக்கணும். டயலும் சரி, பிரேஸ்லெட்டும் சரி 2ம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதுல வந்து ஒரு ரோஸ் கோல்டு டச்ல உள்ள அந்த டிசைன்ஸ்லாம் இருக்கு. சரி வாங்க, இப்ப இந்த வாட்சோட லிங்க் எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்க ஒரு புஷ் பின் இருந்தா போதும். அது வீட்லயே எல்லாரோட வீட்லயும் இருக்கும். இந்த பின்னும், அப்புறம் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்தா போதும். நான் இந்த பின்ன வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ச்ல அந்த மார்க் இருக்கும். ஒரு பாயிண்ட் மாரி இருக்கும். அந்த இடத்துல வச்சு, ஸ்க்ரூ டிரைவரோட பேக் சைடோ, இல்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல வச்சு, லைட்டா நம்ம அடிச்சோம்னா, அந்த பின் வெளில வரும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட குறடு இருந்தா, அத வச்சு ஈஸியா எடுக்கலாம். இல்ல நம்ம கையிலேயே நல்லா ஈஸியா எடுக்கிற மாரி தான் இருக்கும். நான் கையிலேயே தான் எடுத்தேன். இந்த மாரி பின் வந்துரும். இது நீங்க பண்ணும்போது கீழ ஏதாவது ஒரு சாஃப்ட்டான கிளாத் வச்சுக்கோங்க. நீங்க எத்தன லிங்க் எடுக்கணும் அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு, அது 2 சைடுமே சமமா இருக்கிற மாரி பார்த்துட்டு எடுக்கணும். ஒரே பக்கம் எடுக்காம 2 பக்கமுமே இப்ப 4 லிங்க் மொத்தம் எடுக்கணும்னா, ஈச் சைடு 2, 2 லிங்க் அந்த மாரி எடுத்துடலாம். நான் இத எடுத்துட்டு போய் இங்க இருக்க ஸ்டோர் எங்கேயாவது குடுத்து அட்ஜஸ்ட் பண்ண கேட்டேன்னா, எப்படியும் குறைஞ்சது $10 கேட்பாங்க. ஆனா எனக்கு என்னோட பசங்க தான் இந்த பேண்ட் சைஸ சரி பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் பார்த்தேன்னா, ஒரு சைடு வந்து 3 லிங்க் இந்த மாரி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த 3 லிங்க்கையும் எடுத்த பின்னாடி அந்த பின் இருக்கு இல்லையா? அத வச்சு திரும்ப இந்த பிரேஸ்லெட்ட ஒண்ணோட ஒண்ணு ஜாயின் பண்ணி, அந்த பின்ன வச்சு கனெக்ட் பண்ணிற வேண்டியதுதான். அவ்வளோதான். ஒரு சைடு நான் எல்லாம் சரி பண்ணிட்டேன். அதர் சைடு எனக்கு வந்து 2 லிங்க் பிரிக்க வேண்டியது இருந்தது. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் உங்களோட கையில அளவு வச்சு பார்த்துட்டு, எத்தன லிங்க் எடுக்கணுமோ, அத இதே மாதிரி பிரிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான் ரொம்ப ஈஸி. எனக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, 2 லிங்க் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. கையில வச்சு பார்த்து நான் அத ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப என்னோட கைக்கு சரியான அளவா இருக்கு இந்த வாட்ச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.